அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் சேனல் இஸ்லாமிக் ஃபேக்ட்ஸ் தமிழ். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா தமிழகத்தில் இஸ்லாம் எப்படி பரவியது அப்படின்ற ஒரு அழகான விளக்கத்தை அறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு விழாவில் கூறியிருந்தாங்க. புத்தகமாக கூட வந்திருக்கு. ஸோ அதோட கருத்துக்களை நம்ம பார்ப்போம். அந்த புத்தகத்தில் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, பலாச்சுளையை சுவைக்க முற்படுவோர் முதலில் மேல் தோலை நீக்கு பிசிறுகளை களைந்து விட்டு பிறகு சுளையை எடுத்து அதிலுள்ள கொட்டையையும் நீக்கிவிட்டே தின்பார்கள். அதுபோன்றே மத கருத்துக்களையும் உணர வேண்டும். சிலர் பிசிறுகளை ஒட்டிக்கொண்டு அதையே மதம் என்று நினைத்து அலைகிறார்கள். அவர்களை பார்த்தால் நமக்கு அருவருப்பாக இருக்கும். மற்றும் சிலர் கொட்டையுடன் பலாச்சுளையை விழுங்க முயற்சிக்கிறார்கள். அவர்களை கண்டு அனுதாபப்படுகிறோம். ஆனால் உரித்தெடுத்த பலாச்சுளையை போன்றுதான் இஸ்லாம். ஸோ இங்கே தான் அறிஞர் அண்ணா என்ன ஒரு அழகான பழத்தை வச்சு உதாரணத்தை எப்படி ஒப்பிட்டு சொல்கிறாரு பாருங்கள். ஸோ ஒரு மதத்தை எந்த அளவுக்கு அழகாக மக்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு பலாச்சுளையை வச்சு அவங்க அழகாக விவரிச்சிருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு அந்த புத்தகத்தில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இஸ்லாம் எல்லா காலத்திற்கும் எல்லா நாட்டிற்கும் பொருந்திய மதமாக அமைந்திருக்கிறது. ஒரு சில ஆண்டுகளுக்கு பிறகு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் நபிகள் நாயகம் அவர்களுடைய கருத்துக்களில் இருந்து அதற்கான தீர்வு கண்டுபிடிக்க முடியும். இப்போது நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். ஸோ எத்தனை பேர் இந்த விஷயத்தை ஃபீல் பண்ணியிருக்கீங்க? நான் என்ன கேட்குறேன்னு புரியுதா? அதாவது நம்ம டே டு டே லைஃப்பில் ஏதாவது பிரச்சனை இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தில் நமக்கு முடிவெடுக்க ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னா, அதாவது இந்த விஷயத்தை முடிவெடுக்கலாமா இல்லை அந்த விஷயத்துக்கு முடிவெடுக்கலாமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும்ல. ஸோ அந்த நேரத்தில் நம்ம அமைதிப்படுத்திட்டு ஹதீஸ் கிதாபுகளை இல்லைனா குர்ஆன் தர்ஜுமா, குர்ஆனுடைய தமிழாக்கத்தை நம்ம எடுத்து படித்தோன்னா ஏதோ ஒரு பேஜ் ஏதோ ஒரு பக்கத்தை நம்ம எடுத்து படித்தாலும் நம்ம என்ன குழப்பத்தில் இருந்தோமோ அதுக்கான தீர்வு அதில் கிடைக்கும். கண்டிப்பாக கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் கிடைக்கும். இது அல்லாவே நம்மக்கிட்ட நம்ம குழப்பத்துக்கான தீர்வை சொல்கிற மாதிரி இருக்கும். எத்தனை பேருக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி வாங்க இப்போ அந்த புத்தகத்தில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணுவோம். பிற மதங்களில் அற்புதங்கள் அதிகமாக இருக்கலாம், ஆனால் அடிப்படை உண்மைகள் குறைவாக இருக்கலாம். இஸ்லாத்தில் அடிப்படை உண்மைகள் அதிகம், அற்புதங்கள் குறைவாகவே உள்ளன. இஸ்லாம் வாளால் பரப்பப்பட்டது என்ற கூற்று உண்மையல்ல. ஆனால் சிலுவை யுத்தங்களில் இஸ்லாத்தை காக்க வாள் பயன்படுத்தப்பட்டது. இந்தியாவில் முகலாயர் ஆட்சியும் மற்ற முஸ்லிம் மன்னர்கள் ஆட்சியும் இருந்தபோது முஸ்லிம்கள் 1 கோடி பேர் கூட இல்லை. அந்த அரசுகள் மறைந்த பிறகே முஸ்லிம்கள் 10 கோடி மக்களாக அதிகரித்தனர். 1300 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழகத்தில் இஸ்லாம் பரவியிருந்தது. தொட்டிலில் படுத்திருந்த குழந்தை தாயை கட்டி அணைப்பது போல தமிழகத்தில் இஸ்லாமிய கருத்துக்கள் அன்புடன் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. இந்த அழகான விளக்கத்தை அறிஞர் அண்ணா அவர்கள் காஞ்சிபுரம் மிலாது நபி விழாவில் கூறியிருந்தார். ஸோ இதோட இந்த புத்தகத்தோட ஒரு முடிவு வரலை. இந்த புத்தகம் இன்னும் கண்டினியூ ஆகுது. ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இந்த புத்தகத்தோட கண்டினியூவேஷனை நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நான் சொன்னது இந்த புத்தகத்தில் இருக்க ஒரு சின்ன பார்ட்டு மட்டும்தான். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட என்ன கருத்துக்கள் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இந்த புத்தகத்தோட கண்டினியூவேஷன் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.